வாங்க சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானலை 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட காரத்திற்காக நான் 3 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு 4 இனுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. மாறின பிறகு ஒரு தக்காளி பழம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு நம்ம எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை கூட தேங்காய் சட்னி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு, ஒரு பட்டை மிளகா ஆட் பண்ணி தாளிப்பை நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. பொரிய விட்ட பிறகு தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்ச சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பரான சுவையான வெங்காயம் தக்காளி தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.